கோயில்ல தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்தது. இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. அருட்திரு சிதம்பர சாமிகள் என்ற பெரிய சாமிகள். சித்த மருத்துவராக ஊருக்குள் வந்த சித்தர். ஒரே திருத்தலத்தில் அடங்கிய 8 சித்தர்கள். நைவேத்தியமாக படைக்கப்படும் ரொட்டி மற்றும் களி. மகாசக்தி வாய்ந்த பெரியசாமி சித்தர் ஜீவசமாதியின் விபூதி. பரபரப்பில்லாத மிகவும் அமைதியான இடம். நேர்த்தியான தார்ச்சாலைகள், மரங்களுடன் கூடிய ஒரு புனித தலம். அதுதான் அருட்திரு சிதம்பர சாமிகள் என்ற பெரிய சாமிகளின் ஜீவசமாதி ஆகும். பெரிய சாமிகளின் உண்மையான பெயர் சிதம்பரசாமி என்பதாகும். ஆனால் பக்தர்களால் பெரியசாமி என்றுதான் இன்று வரை அழைக்கப்படுகிறார். சுவாமியின் பெயர், உண்மையான பெயர் சிதம்பர சுவாமி. இதை நாங்கள் பெரியசாமி என்று அழைக்கின்றோம். அலர்ங்குளம் ஒரு ஆன்மீக பூமி. இந்த பூமியில் நம்ம சிதம்பர சுவாமிகள் என்னும் அடிகளார் 1914 வந்து இங்கேயே இருந்து நடராஜ பெருமான் சமேத ஸ்ரீ சிவாமி அம்மாளுக்கு திருவடி ஆற்றி அவர் சீவ சமாதி அடைந்த இடம்தான் இந்த பெரியசாமி என்னும் கோவில். சித்தர்கள் தங்களை சராசரி மனிதனிடமிருந்து தங்களுடைய சிந்தனையாலும் தனித்தன்மையாலும் வேறுபடுத்திக் கொண்டதோடு உலகத்தின் சராசரி வாழ்விலிருந்தும் தங்களை விடுவித்துக் கொண்டவர்கள். அவர்கள் உலகியல் மனித வாழ்வே மாயை எனக் கருதியதோடு பெற்றோர்கள், குழந்தைகள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகம் என்று சொல்வது எல்லாமே மாயை என்று எண்ணியதோடு ஆசைகள் மற்றும் உறவுகளை துறக்க முயற்சித்தவர்கள். இப்படி முற்றும் துறந்த துறவியாகவும் சித்த மருத்துவம் அறிந்த சித்தராகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆலங்குளம் கிராமத்திற்கு வந்தவர்தான் அருட்திரு சிதம்பர சாமிகள் என்ற பெரிய சாமிகள். 1914 இந்த ஊருக்கு வந்தார். அதாவது இங்கே ஒரு பெரிய சித்தர்னா இது இந்த சித்த வைத்தியத்தில் மிக கெட்டிக்காரர் வந்திருக்காரு. அதோட எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசி நேரத்தில் ராமேஸ்வரம் போய் பார்க்கலாம் என்று வந்திருக்காரு. ராமேஸ்வரம் போயிருக்கும் பொழுது இந்த ஊரை பார்த்தவொடனே இந்த ஆன்மீக ஊராக தெரியுத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வந்தாங்க. 1914 அங்கே வந்தார். நலங்குளத்துக்கு 14 வந்துட்டு எல்லாத்துக்கும் நல்ல வியாதியெல்லாம் போய்கிட்டாரு. எல்லாம் அவன் செயல் என்ற திருவாக்கிற்கிணங்க எங்கோ பிறந்தார், எங்கோ வளர்ந்தார், எங்கெங்கோ சுற்றி அலைந்தார். அப்படி ராமேஸ்வரத்தை காண வந்த பெரியசாமிகள் 1914ஆம் ஆண்டு அழகன்குளம் சிவன் கோயிலை கண்டு அந்த சிவனுக்கு தொண்டாற்ற எண்ணி சித்த மருத்துவத்தில் நிபுணத்துவம் வாய்ந்த அவர் நிரந்தரமாக அழகன்குளம் சிவன் கோயிலில் தங்கி
மக்கள் நோய்களை தீர்க்கும் சித்த மருத்துவராக ஒரு மாபெரும் சமூகப் பணியில் ஈடுபடத் துவங்கினார். வேலாயுதாசாரின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இந்த பெரியசாமிக்கு மருந்து அரைச்சி கொடுத்தவர். மருந்து அரைச்சி கொடுத்தான். அவர் தான் பக்கவாதமாக இருந்திருக்காரு அந்த காலத்துலேருந்து. அருட்திரு சிதம்பர சாமிகள் என்ற பெரிய சாமிகள் அழகன்குளம் மக்களுக்கு ஆற்றிய ஈடு இணையற்ற மருத்துவச் சேவையுடன் கலந்த பொதுநல சேவைக்கு ஊர் தலைவர்களும் மக்களும் தங்களால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்ததோடு அருட்திரு சிதம்பர சாமிகளை பெரிய சாமிகள் என்றும் பூஜிக்கத் துவங்கினர். தரையில் உறங்குவது, கிணற்று நீரை பருகுவது, மிகச் சாதாரண ஆடைகளை அணிவது, இப்படி தங்களுடைய வாழ்க்கையை ஒரு சிறிய வட்டத்திற்குள் அடக்கிக் கொண்டு வாழ்ந்தவர்கள்தான் சித்த பெருமான்கள். அவர்களின் வழிவந்த அருட்திரு சிதம்பர சாமிகள் என்ற பெரிய சாமிகளும் தம்முடைய அன்றாட உணவாக கேழ்வரகு மற்றும் கோதுமை மாவில் சமைக்கப்பட்ட ரொட்டி அடை மற்றும் களியைத்தான் சாப்பிட்டு வந்துள்ளார் அருட்திரு சிதம்பர சாமிகள் என்ற பெரிய சாமிகள். அவர் அன்று விரும்பி சாப்பிட்டதாக சொல்லப்படும் அந்த ரொட்டி களி முதலான உணவுகளைத்தான் இன்றளவும் சாமிகளுடைய ஜீவசமாதி கோயிலில் நெய்வேத்தியமாக வைத்து படைத்தும் வருகின்றனர் என்பது சிறப்புக்குரிய செய்தியாகும். இவர் அதிகமாக சாப்பிடக்கூடியது வந்து அவங்க இந்த கேழ்வரகு, ரொட்டி, கூழ் எல்லாமே அவர் அதுதான் சாப்பிடுவார். அது இன்றைக்கி நாங்கள் இந்த ரொட்டியை அடை போட்டு கொண்டாந்து வச்சு நிறைய போட்டு அடை வச்சு வச்சு இது பண்ணுறோம். நாங்கள் நெய்வேத்தியம் பண்ணுறோம். சித்தர்கள் 8 வகையான ஆற்றல்கள் என்று சொல்லப்படும் அஷ்டமா சித்திகள் மற்றும் யோகக்கலையின் மூலம் தங்களின் பிராணசக்தியை கட்டுப்படுத்தி மரணத்தை முன்கூட்டியே உணர்கின்றனர். யோக நிலையான சமாதியில் ஆழ்ந்து உடல் தளர்ந்து உயிராற்றல் பிரபஞ்சத்துடன் கலக்கும் நேரத்தை அறிந்து தங்களுக்குத்தானே ஜீவசமாதி நிலையை தேர்ந்தெடுத்து சீடர்களுக்கு தெரிவித்து உயிர் துறக்கின்றனர். அப்படி தான் ஜீவசமாதி அடையப் போவதையும் தியான நிலையில் தான் பரம்பொருளோடு இரண்டர கலந்துவிட்ட பிறகு தன்னுடைய உடலை எங்கு சமாதி வைக்க வேண்டும் என்பதையும் தனக்கு நம்பிக்கையான அன்பர்களிடமும் ஊராரிடமும் சொல்லியிருக்கின்றார் அருட்திரு சிதம்பர சாமிகள் என்ற பெரிய சாமிகள். எனக்கு நான் வந்து இந்த தேதிக்கு இந்த கிழமைக்கு இந்த நேரத்துக்கு இந்த உயிர் பிரியும் அப்படின்னு சொன்னார். சொல்லியிருக்காங்க. எல்லா மக்களையும் வர சொல்லிட்டாங்க. அந்த கோயிலில் இந்த சிவன் கோயிலில் தான் அது நடந்தது. அங்கே இறந்தது தான் அர்த்த மண்டபத்தில் இறந்து. அதோட கூப்பிட்ட உடனே எல்லாரும் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே கரெக்டாக அந்த தேதிக்கு கரெக்டாக உயிர் பிரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, என்னை வந்து வேறு இடத்துல கொண்ட சமாதி வச்சுருங்க அப்படின்ட்டு. அதை இங்கே ஒன்று வச்சது அந்த காலத்தில். சித்தர்கள் மூலிகை மற்றும் மந்திர சக்தியால் உருவாக்கும் விபூதியானது உடல் மற்றும் மனநோய்களை குணப்படுத்தும் சக்தி கொண்டதாகச் சொல்லப்படுகிறது. பக்தர்கள் விபூதியை உடலில் பூசிக்கொள்ளும் போதும் விபூதியை உட்கொள்ளும் போதும் தீய சக்திகள், கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. மனதை அமைதிப்படுத்தி தியான நிலையில் ஆழமாகச் செல்லவும் ஆன்மீக சக்தியை உணரவும் விபூதியானது உதவுவதாகவும் நம்பப்பட்டு வருகிறது. அப்படி மகாசக்தி வாய்ந்த மாமருந்தாக போற்றப்படும் அருட்திரு சிதம்பர சாமிகள் என்ற பெரிய சாமிகள் ஜீவசமாதியில் கொடுக்கப்படும் விபூதியும் எண்ணற்ற வியாதிகளை போக்கியும் பக்தர்களின் வலிகளை குறைத்தும் உள்ளதாக விபூதியால் பலனடைந்தவர்கள் கூறியுள்ளனர். நான் சொல்கிறேனே, நான் இங்கேருந்து வருவேன், இந்த அடி ஒரு வயல் வலிக்கும், அல்சர் வலிக்கும், பயணம். நான் வந்து சாவி எடுத்துட்டு வருவேன் வேமக்கு. 4 மணிக்கு 6 மணிக்கு இங்கே வந்துடுவேன். வந்தவொடனே என்ன செய்வேன், முதல்ல போய் சாமி கும்பிட்டுட்டு விபூதி அள்ளி அவர் சன்னதியில் வச்சுட்டு எடுத்து அப்படியே பூசிடுவேன். போடுங்க. எனக்கு தெரிஞ்சுன்னு எல்லாரும் என்கிட்ட விபூதி கேட்பாங்கன்ற நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து கொடுத்து எடுத்து வந்து தீவாரம் கண்ணிச்சுட்டு மடிச்சு கொண்டு கொடுத்துருவேன். எத்தனை பேர் கொடுத்துருக்கேன். ராமநாதபுரம் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அழகன்குளம் கிராமத்தில் அருட்திரு சிதம்பர சாமிகள் என்ற பெரிய சாமிகளின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. ராமநாடிலிருந்து அழகன்குளம் பஸ்ஸு நம்பர் 19 மப்சல் இப்படி 6ஆம் நம்பர் இப்படி நம்பரில் பஸ் வருது. எப்போ பார்த்தா பஸ் வந்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து பஸ் ஸ்டாண்டு அழகன்குளம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா நேராக வந்து பாவடி திரு எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லிடுவாங்க. தெரியும். சிவன் கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம்
அஸ்வினி நட்சத்திரம் அன்று அருட்திரு சிதம்பர சாமிகள் என்ற பெரிய சாமிகளின் குருபூஜையானது மிகவும் சிறப்பான முறையில் இன்றளவும் நடைபெற்று வருகிறது. திருவாரூரிலிருந்து வந்த ஸ்ரீ சண்முகநாத சாமி அவர்கள் இங்கு ஜீவசமாதி அடைந்து 60 வருஷத்திற்கு மேலாகிவிட்டது. அவருக்கும் நாங்கள் குருபூஜை நடத்துகின்றோம். இங்கு சிறப்பாக வரும் பங்குனி மாதம் 7ஆம் தேதி குருபூஜை சிறப்பாக நடைபெறவுள்ளது. ஜீவசமாதி என்பது உடலை அடக்கம் செய்வது மட்டுமல்ல, உயிருடன் இருக்கும் போதே யோக நிலை மூலம் ஆன்மாவை இறைவனுடன் கலக்கச் செய்வதாகும். இவர்கள் ஜீவசமாதி அடைந்த இடங்களில் இன்றும் போற்றுதலுக்குரிய சித்தர்கள் சூக்ஷ்மமாக வசித்து பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதாக நம்பப்படுகிறது. எண்ணற்ற மனிதர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் வியக்க வைக்கும் மாற்றங்கள், தொழிலில் அவர்கள் அடையும் முன்னேற்றம், உறவுகளுக்குள் உண்டாகும் ஒற்றுமை, நினைத்த காரியங்களில் வெற்றி கண்டதும் உண்டாகும் மகிழ்ச்சி, இப்படி ஒளிமயமான எதிர்காலத்திற்கு திருப்பு முனையை கொடுக்கும் ஜீவசமாதியாக சித்த பெருமான்களின் ஜீவசமாதிகள் விளங்குகின்றன என்றால் அது முற்றிலும் உண்மையாகும். அந்த வகையில் அருட்திரு சிதம்பர சாமிகள் என்ற பெரிய சாமிகள் ஜீவசமாதி திருக்கோயிலானது எண்ணற்ற பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதோடு அவர்களுக்கான முன்னேற்றப் பாதையையும் அமைத்துக் கொடுக்கிறது என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஆன்மீக ஞானம் பெற வேண்டும் என்றால் ஆழ்ந்த தியானம், சுய ஆய்வு, நிதானமான வாழ்க்கை மற்றும் ஒரு தகுதியான குருவின் வழிகாட்டுதல் மிக முக்கியம். பரபரப்புடன் கூடிய இன்றைய சூழலில் ஆன்மீகத்தில் முதிர்ச்சியடைந்த குருவை தேடிக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான ஒன்று. அப்படி கிடைத்த ஒரு குருவிடம் நாம் ஞானத்தைப் பெற நேரத்தை ஒதுக்குவதும் கடினம். ஆக உலகோர் யாவரும் அறமான ஆன்மீக ஞானம் பெறுவதற்கும் நல்ல ஆன்ம வாழ்வை வாழ்வதற்கும் மரணமிலா பெருவாழ்வு வாழ்கின்ற சித்தர்கள் மகான்கள் சொன்ன முக்கிய குறிப்புகளுடன் 1008 மகான்களின் ஜீவசமாதிகளின் இருப்பிடங்கள், 300 மகான்களின் புகைப்படங்கள் அடங்கிய ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம் என்ற 2 அற்புத நூல்கள் மனிதகுலத்தை வழிநடத்தும் இன்பப் பேரூற்றாகவும் பேரமிர்தமாகவும் குருவாகவும் வந்துள்ளது. இந்த 2 நூல்களும் காலப்பொக்கிஷமாக இருக்கும். மகான்களை நேரில் சென்று வணங்கி ஆன்ம வெற்றி அடைந்த திருப்தியை கொடுக்கும். மேலும் மற்றுமொரு அரிய பொக்கிஷம் ஒன்று உள்ளது. ஆம், 1000 சித்தர்களை நேரில் உங்கள் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் ஓர் அற்புத நூல்தான் அருளாளர்கள் 1000. இந்த நூல் ஓர் ஆன்மீக புரட்சி நூல் என்கிறார் அருட்திரு பிரபாவதி அம்மையார். அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். இந்த நூலில் 1000 சித்தர்கள் செய்த சித்துகள், ஜீவசமாதியில் நடக்கின்ற அற்புதங்கள், ஜீவசமாதி அடைந்த நட்சத்திரம், திதி என எல்லாம் அடங்கியிருக்கிறது. நீங்கள் வணங்க வேண்டிய மகான்களை, உங்களின் குடும்பத்தார் வணங்க வேண்டிய சித்தர்களை அவரவர் நட்சத்திரம் அறிந்து வழிபடலாம். அவயோக நட்சத்திரத்திற்கும் யோக நட்சத்திரத்திற்கும் ஏற்ற சித்தர்களை, மகான்களை வணங்கி அருளைப் பெறலாம். இந்நூலை படித்து அணிந்துரை வழங்கிய மிகப்பெரிய நாடறிந்த எழுத்தாளர் அமரர் திரு இந்திரா சௌந்தரராஜன் தான் எத்தனை படைப்பு படைத்திருந்தாலும் இந்த நூலின் முன்பு மிகவும் சிறியவனாகிவிட்டேன் என்று கூறி வியந்து போனார். சித்தர்களை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த 1000 சித்தர்கள் புத்தகத்தை பார்த்தவுடன் நான் ஒரு சிறு துரும்பாக ஆகிவிட்டேன். மலை போல இந்த புத்தகம் எனக்கு காட்சி தருகிறது. ஆக இந்த 3 அருள் வழங்கும் நூல்கள் ஒரு வீட்டிலோ தொழில் செய்யும் இடத்திலோ இருந்துவிட்டால் போதும். நடக்க வேண்டிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வாழ்வில் வேண்டிய நலன் கிட்டும். பல அன்பர்களின் வாழ்வில் இந்த நூல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை, அதிசயத்தை உண்டாக்கியுள்ளது. சித்தர்களின், மகான்களின் அருள் தேடும் அன்பர்கள் அனைவரும் ஜிபே மூலம் பணத்தை செலுத்தி நீங்கள் இருக்கும் இடத்திற்கே மேலே குறிப்பிட்ட சித்தர்களின் அனைத்து தகவல்களும் அடங்கிய 3 புத்தகங்களையும் வரவழைத்து பலனடையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
வாழ்க சித்தர்கள் புகழ், வளர்க சித்தர்களின் தொண்டு. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். நான் 17 சித்தர்களை தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்தது. இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.